திருவிழா போர்க்களத்துல எப்படி வேல் கம்பை எடுத்து குத்துற மாதிரி நடக்கிற நிகழ்ச்சியோ ஆடுகள் அப்படி குத்துவாங்க, அந்த சைடு ஆடை தூக்கி போடுவாங்க, வாளால வெட்டுற மாதிரி இப்படியே யுத்தமாய் நடத்துவாங்க. யுத்த காலத்துல நடக்கின்ற பொழுது பெண்களும் குழந்தைகளும் இருக்கக்கூடாதுன்ற இந்த கோயிலுக்குள்ள பெண்கள் குழந்தைகள் வெளியேற்றிடுவாங்க. அர்ஜுனன் அபிமன்யு இறந்த உடனே 2 மகாபாரத யுத்தத்தில் நடந்த மாதிரி கௌரவரும் பாண்டவரும் உட்கார்ந்து பேசுற மாதிரி அந்த நிகழ்வு நடக்கும். நம்ம இனிமே சமாதானம் போயிடுவோம், சண்டை வேணான்னு. அதே மாதிரி மறுபடியும் பாண்டவர்கள் கௌரவர்கள் சண்டைக்கு வர நிகழ்ச்சி. இப்படி அந்த மகாபாரத யுத்தத்தில் என்ன நிகழ்வு நடக்கின்றதோ தொடர்ந்து வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் என்ற 5 நாள் தமிழகத்துல நடக்கிற ஒரே இடத்துல மகாபாரத காட்சியை அப்படியே தத்துவமாக திருவிழா நடத்தக்கூடிய இடம் பாண்டியராஜா கோயில். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய வரலாறு. அந்த இடத்துக்குள்ள அந்த கோயிலுக்குள்ள தோல்வதற்கு தொல்லியல் துறை அனுமதி கிடையாது, கொடுக்கல அவங்களுக்கு. ஆனால் அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நிலங்களும் தொல்லியல் துறை எடுத்தாச்சு. அந்த ஒரு இடத்தை மட்டும் இந்த தனிப்பட்ட குடும்பத்தினுடைய சொத்தாக அவங்க அரசாங்கம் அவர் கையில கொடுத்திருக்கிறது. அதனால 18வது தலைமுறையை சேர்ந்தவர் அவங்க இப்படி கட்டிட்டு அந்த தீவெட்டி எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு பூஜை பண்ண போகும்போது பெண்கள் யாரும் எழுத்தா வரமாட்டாங்க. கோயிலுக்கு பூஜை பண்ணிட்டு திருப்பியும் அவங்க வீட்டுக்கு போகும்போது பெண்கள் யாரும் எழுத்தா வரமாட்டாங்க. அவ்வளவு முறையான மிகப்பெரிய பாரம்பரியத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியவர் அவர். அதனால்தான் அவரை வைத்துக் கொண்டு தேவேந்திரன் கோயிலுடைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுடைய முன்னோர்களுடைய அடையாளத்தின் அடிப்படையில அவருடைய புரட்சியின் அடிப்படையில அவரை வைத்து தரங்க, அவர் வயசை வச்சு தரங்க. இது ஒரு பாரம்பரியத்தினுடைய அடையாளம். ஆகவே அந்த அடையாள சின்னத்தினுடைய இருக்கக்கூடிய 2 நபர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த கல்வெட்டினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சியுடைய விஐபி. அரசு ஊழியர்கள் அல்ல, ஐஏஎஸ் ஆபீசர் அல்ல. நான் இது சொன்னோட வருத்தப்படக்கூடாது. பாரம்பரியம் இருந்தாதான் சமூகம் இருக்கும், சமூகம் இருந்தாதான் நம்ம படிச்ச கல்விக்கே மரியாதை. நாம எல்லாரும் கல்வியை பேசுறோம், பாரம்பரியத்தை விட்டுட்டோம். அதனாலதான் அவனை பார்த்து எஸ்சின்னு சொல்றான். பாரம்பரியம் உனக்கு இருந்ததுன்னா அந்த எஸ்சின்ற அடையாளம் இருக்காது, பாரம்பரியம் நீ முன்னாடி நிற்கும். ஆகவே அந்த வகையில அவங்க 2 பேர் இருக்காங்க. நிறைவு பூஜை நடக்க இருக்கிறது. அவர் கருணாநிதி அவர்கள், நம்ம வேதம் சொல்லும் கருணாநிதி அவர்கள் நிறைவு பூஜை செய்வாரு, தீபாவளி நடிப்பாரு. அதன் பிறகு இந்த அடிக்கல் வச்ச நிகழ்ச்சி இங்க இருக்கக்கூடிய ஊர் நாட்டாமைகள், ஊர் குடும்பங்கள் இங்க வந்திருக்காங்க, அவங்க அடிக்கல் வைப்பாங்க. தேவேந்திர கலாச்சார கல்வி மேம்பாட்டுக்கு உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, அவங்க அடிக்கல் வைப்பாங்க. அதன் பிறகு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் வாழ்த்துறை வழங்குவாங்க. அதன் பிறகு இந்த நிகழ்ச்சி நிறைவடையும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தீபாவளிக்கான ஏற்பாடுகளை கருணாநிதி அவர்கள் செய்ய மாறுகிறது.